ஃப்ரெண்ட்ஸ், சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 500 இலவச தேர்வுகளில் முதல் இலவச தேர்வை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யார் யாருக்கு உரிய தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பாஸ் ஆனவங்களுக்கு எஸ்ஜிடி பிடி அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அது சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு டே 1 நான் சொன்ன சிலபஸ் என்ன அப்படின்னா 1 to 5 தமிழ் காலையிலையும் சாயந்தரமும் இன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற தலைப்பிலே பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன். வார வாரம் சண்டே உங்களுக்கு ஷெடியூல் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இதில் வந்து எஸ்ஜிடி பிடி 2 பேருக்குமே நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ தவறாமல் கலந்துக்கோங்க. இந்த தேர்வு உங்களை நீங்களே ஆக்சஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இந்த தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தேர்வோட முடிவில் நீங்கள் சொல்லிடுங்க. இந்த தேர்வு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் போர்ஷன்ஸாக படிச்சுட்டு வந்துட்டு இந்த தேர்வை நீங்கள் அட்டன் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு எந்த அளவு தயாராக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரியா? யார் யார் இது எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. 2013 பாஸ் ஆனவங்க பெண்டிங்கில் இருக்காங்க, ஜாப் கிடைக்காம. ஸோ அவங்கலேருந்து இப்போ ஸ்டில் உள்ளவங்க, பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ ஆசிரியர் ஆக்குறது ரொம்ப எளிமையானது இப்போ கிடையாது, போட்டித் தேர்வு வந்தனால. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க. ஓகே, நம்ம இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாமா? நித்திலம் என்பதன் பொருள் என்ன? இவ்வளோ எளிமையான ஒரு கேள்வி அப்படின்னு கேட்பீங்க. எப்பயுமே எளிமையிலிருந்தா கடினத்துக்கு போகணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து எளிமையாக தான் தெரியும், ஆனால் போக போக ரொம்ப டஃப்பாக கேட்போம். ஸோ அதுலேருந்து உங்களால் மார்க் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். கேள்வி எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நீங்கள் தேடாமல் பதிலில் வந்து நீங்கள் தேடி எனக்கு விடை கொடுங்க. ஏயா பியா சியா டியா, அதை மட்டும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணால் போதும் ஆப்ஷனை. இது வரைக்கும் சாம்பியன்ஸ் அகாடமியில் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏபிசிடி இது 4ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நித்திலம் என்பதன் பொருள் என்ன? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தேர்வில் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. குரூப் 2லையும் வந்திருக்கு. எப்படி கேட்பாங்க? நித்திலம் என்ற சொல் குறிக்கவும் சரியான பொருள் எது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் உடனே பார்த்துடலாம். நீங்க டிக் போட்டுட்டே வாங்க கரெக்டுனா. ஓகேவா? முதல் கேள்விக்கு சரியான பதில் முத்து. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டுனா உங்க ரஃப் நோட்ல இப்படி ஒரு டிக் போட்டுக்கோங்க. 1 1 1 2 3 போட்டுக்கோங்க. சரியா? 1ன்னு போட்டு டிக் போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கவுண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டானதை. எனக்கு மார்க்கை சொல்லிடணும் எவ்வளோ மார்க்குன்னு. ஓகே, நித்திலம் என்பதன் பொருள் என்ன? முத்து. என்னது? முத்து. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். இப்போ 2வது கேள்வி. கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன? சந்திரனா, சூரியனா, விண்மீனா, நெற்கதிரா? அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்னு கரெக்டா சொல்லுங்க. சரியான பதில் சூரியன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சூரியன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டுன்னா டிக் போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு டிக் போட்டுக்கோங்க. அடுத்து 3rd கொஸ்டின் பார்க்கலாமா? பகைவர்கள் என்ற இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எதிரிகள், அயல்நாட்டினர், சகோதரர்கள், நண்பர்கள். போக போக உங்களுக்கு கேள்வி கடினமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு ஈவினிங்குமே 1st ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் உள்ள தமிழ் தான் சொல்லியிருக்கேன். ஒரே நாள்லேயே காலையிலேயே சாயந்தரமும் ஒரே சப்ஜெக்ட் ஒரே ஸ்டாண்டர்டில் நடக்கும். ஓகேவா? நாளைக்கு இங்கிலீஷ் எழுதுவோம்.
அதுக்கு அடுத்த நாள் மேக்ஸு, அதுக்கு அடுத்து சயின்ஸு, அதுக்கு அடுத்து சோஷியல். கன்ஃபார்மாக நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். அப்படி தான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கேன். ஷெடியூல் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்க பார்த்துக்கோங்க. ஓகே, சரியான பதில். பகைவர்கள் அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான எதிர்ச்சொல் என்ன? நண்பர்கள். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? ஆப்ஷன் டி. நீங்கள் ஆப்ஷன் டி போட்டிருக்கீங்கன்னா நம்பர் 3 போட்டு அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல எனக்கு ஆன்சர் சொல்லணும். உடனுக்குடன் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கேள்வி பதில்களை பார்க்க போறோம். இது நாமள நாளில் அசஸ் பண்றது. ஓகே, அடுத்து கேள்விக்கு விடையளிங்க. படை தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஆப்ஷன் ஏ படை கூட்டல் தளபதி, ஆப்ஷன் பி படைத்து கூட்டல் தளபதி, ஆப்ஷன் சி படைத் கூட்டல் லாபாதி, ஆப்ஷன் டி படைத்த கூட்டல் தளபதி. ஸோ ஏயா பியா சியா டியான்னு ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. சரியான பதில் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான பதில். கரெக்டாக போட்டிருக்கீங்களா? படை கூட்டல் தளபதி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 60 நாள் உழைப்பு வாழ்நாள் முழுவதும் சிறப்பு அப்படிங்கிற தாரக மந்திரத்தில் தான் நான் உங்களுக்கு பிளான் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டீங்க. இப்போ பாருங்க, அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பொருள் கூறுக, தேர்ந்தெடுத்து எழுதுக, இலக்கணங்கள், இலக்கியங்கள். இதுதான் நம்மளுக்கு பேஸாவே வச்சு வருது. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏயா பியா சியா டியா வாட்ச் பார்த்து எழுதுங்க. ஏன்னா இதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? நான் அதுக்கு தான் கண்டென்ட்டை கவர் பண்ண சொன்னேன். கண்டென்ட்ல இருந்தால் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். இது ஒரு அந்த கதை பகுதியில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் 1 to 5th தமிழ் உங்களுக்கு நான் தனியாகவே தேர்வு கொடுத்துருக்கேன். அதில் கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்து பார்க்கலாம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க. கடைசியில் எனக்கு வந்து எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு சொல்லணும் கமெண்ட்ஸில். 6வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுவும் அப்படிதான். தொடர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏயா பியா சியா டியா டக்குன்னு சொல்லுங்க. அனுப்புங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட், மறந்துடாதீங்க. நீங்கள் வாட்டுக்கு ஆன்சர் அனுப்பிட்டே இருங்க. நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் இன்பிட்வீனில் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த மெசேஜும் போட மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் கான்சன்ட்ரேஷனோட ஆன்சர் மட்டும் அனுப்புங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மைண்ட் டைவெர்ட் ஆகாமல் ஒரே எண்ணமாக இருக்கும். தேர்வு முடிந்ததுக்கப்புறம் உங்களோட மதிப்பெண்களை போட்டுட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஆமாம், இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம அந்த 1 to 5th எல்லா சப்ஜெக்டுக்குரிய போர்ஷன்ஸ் ப்ளஸ் அதோட ரிவிஷன் டெஸ்ட், அதோட ஃபுல் டெஸ்ட் 150 மார்க்ஸுக்கும் வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நான் பிளானில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பிளானை தெளிவாக பார்த்துட்ருங்க. சரியா? பார்த்துருங்க ஒரு பிளேலிஸ்ட்டில் போய். ஓகே, பாருங்கள். காட்டில் கூட்டம் விலங்குகள் இல்லை காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. கரெக்டாக? இதான் சரியான தொடர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில்.
காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. கரெக்டா ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு பொறுத்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா மாடலுமே நான் உள்ள கொடுத்துருப்பேன். நீங்கள் பொறுமையாக வந்தால் தான் தெரியும். வேகமாக எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதெல்லாம் இந்த கண்டென்ட் நம்ம புக்கில் இருக்கு, அதனால அதை கேட்டிருக்கு. ஏஆர்பிஎஸ் சிஆர்டிஆர் மட்டும் டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? நேரக்கா, ஏன்னா அவ்வளோதான் உங்களுக்கு இதே டைம் தான் நீங்கள் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். சிங்கம் எதுவாக இருந்தது? படைத்தளபதியாக இருந்துச்சு. கரெக்டா? ஆந்தை எதுவாக இருந்துச்சு? இரவு காவலாக இருந்துச்சு. ஆமை எதுவாக இருந்துச்சு? சமையல் வேலை பார்க்குறதா இருந்துச்சு. முயல் பொருட்களை சேகரிக்கும் வேலை. கழுதை என்ன பண்ணுச்சு? எச்சரிக்கை மணி அடிக்கிறதுக்கு வேலையே சொன்னார். இதெல்லாமே ராஜா சொன்னது தான். ஸோ இதில் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் வரும். எல்லாரும் ஆப்ஷன் பி கொடுத்துருக்கீங்களா? ஸோ அதை வெரிஃபை பண்ணுங்கள். ஆப்ஷன் பி தான் சரியான பதிலாக வரும். இந்த இது வந்து அந்த கதை பகுதியில் தான் வருது. ஸோ அதை நீங்கள் கவனமாக 1 to 5 படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கிறாமல் நீங்கள் வாட்டுக்கு புக் பேக்கு அப்புறம் இதுதான் ஹைலைட் ஆனது மட்டும் படித்தா போதும் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கேட்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணாது, ஈஸியான கேள்வி தெரியாமல் விட்டோமே கவலைப்படணும். சரியா? அதனால தான் நான் தேர்வே உங்களுக்கு ஈஸியானதும் கஷ்டமானதும் கலந்து கொடுப்பேன். ஏன்னா அப்படி தான் கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுப்பாங்க. சரியா? ஓகே, ஆப்ஷன் பி தான் சரியான பதில், அதாவது CDEAB. ஓகேவா? அடுத்து போகலாமா? ஓகே, முயற்சி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆக்கம், இடைவிடாத உழைப்பு, இயக்கம், பக்கம். ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? இடைவிடாத உழைப்பு, ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இடைவிடாத உழைப்பு, ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது என்ன? அதாவது வீதி எங்கும் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். வீதி கூட்டல் எங்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். நீங்கள் வாட்டுக்கு ஆன்சராக போட்டுகிட்டே இருங்க. அதாவது ஏஆர்பிஎஸ், சிஆர்டிஆ 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று மாதிரி டக்குன்னு தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணுறதும் இங்கே வந்து ஏபிசிடிங்கிறதுல ஏதோ ஒன்று ஒரு லெட்டர் டைப் பண்ணி எனக்கு அனுப்புறதும் ஒரே டைமாக தான் இருக்கும்.
ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அகாடமியை பொறுத்தளவு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடியதுனால ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். அடுத்து பார்க்கலாம். மாரியம்மா கொதித்து ஓடி வந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. குதித்து கூ வரும், சரியா? சரி, இப்போ இதில் வந்து ஊடால என்ன வரும்? டேஷ் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே ஒரு சரியான பதில் வரணும். அது சரியான எழுத்தோடு இருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொஸ்டின்ஸை கூட்டிகிட்டே போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் ஃபுல்லாக 1 to 5 அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துட்டே இருப்பேன். காலையில் என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ அதான் சாயந்தரமாக எழுதுவீங்க. பட் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்பவே கொஸ்டின் டஃப்பாக கேட்டிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க எது ஈஸின்னு. படிக்காமலே இருந்தால் வந்து நம்மளால ஜெயிக்க முடியாது. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? மகிழ்வோடு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்து பொருள் எதுவாக அமைகிறது? ஃபர்ஸ்டா ஏ, பி, சி, டி? சரியான பதில் அவமதிப்பு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், அவமதிப்பு. ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவமதிப்பு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? வெற்றி என்ற சொல் எதிர்ச்சொல் எதுவாக அமைகிறது? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா ஒரு சில கேள்விகள் எளிதாக இருக்கணுங்கிறக்காண்டி கொடுத்துருப்பேன். நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், 500 டெஸ்ட்டில் முதல் டெஸ்ட்டு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காண்டி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஆமாம். ஆனால் அடுத்து போக 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 டஃப்பாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. நம்ம வந்து இந்த ஆப்ஷன் டி தான் சரியான பதில். இது வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த தோல்விங்கிற வார்த்தையை எப்பயுமே யூஸ் பண்ணவே கூடாது, சரியா? ஓகே, அடுத்து போலாமா? உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன? பாடுதல், வரைதல், சொல்லுதல், எழுதுதல். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சொல்லுதல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், சொல்லுதல். ஸோ ஆன்சரை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டாக வந்து மார்க் எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லணும், ஓகேவா? அடுத்து பாருங்க, நூல் என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் இப்போ கேட்டுட்ருக்கேன். ஸோ அவங்க லெவலுக்கு தான் கொஸ்டின் அதில் இருந்துச்சு, அந்த லெவலுக்கு தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன்.
இதெல்லாம் கேட்பாங்களான்னு யோசிச்சுட்டு எது கேட்டாலும் எழுதுங்க. இந்த டெஸ்ட்ல ஃபுல் மார்க் எடுக்கிற அந்த எனர்ஜி உங்களுக்கு வேணுங்கிறனால தான் நான் வந்து இந்த அளவு ஈஸியாக எடுத்திருக்கேன். இதுதான் உண்மை. நீங்கள் ஃபுல் மார்க் ஈஸியான கொஸ்டின்லேயே ஃபுல் மார்க் எடுக்கணும். சரியா? கொஸ்டின் ஈஸியாக நினைக்கக்கூடாது. ஈஸியான கொஸ்டின் நல்லது, ஃபுல் மார்க் எடுத்தணும் அப்படின்னு நினைக்கணும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி கரெக்டாக போட்டிருக்கீங்களா? ஒட்டகம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. சாரி, புத்தகம். சாரி, ஒட்டகம்னு சொல்லிட்டேன். புத்தகம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. நூல் என்னது? புத்தகம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், புத்தகம். அடுத்து, கதை கூட்டல் என்ன? இதனை சேர்த்து எழுத நமக்கு கிடைக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏயா, பியா, சியா, டியா? கரெக்டா பார்த்து அனுப்புங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. போக போக உங்களுக்கு கேள்விகளோட எண்ணிக்கையும் கூட்டிடுவேன். கேள்விகளும் ஒரு கேள்வி கூட பதில் எழுத முடியாதபடி ரொம்ப கடுமையான கேள்வியெல்லாம் கேட்பேன். முதல் தேர்வு 500 தேர்வு வைக்க போகிறோம். அந்த 500 டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் இது. ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக தோணணுங்கிறக்காண்டி எடுத்தோடனே கஷ்டமாக கொடுத்தா அடடா இவ்வளோ கஷ்டமானதை படிக்கணுமான்னு தோணிடும். எப்பயுமே எளிமையானதுல இருந்தால் கடினமானதுக்கு போகணும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? கதை என்ன? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். கதை என்ன? கரெக்டான ஸ்பெல்லிங் இதுதான். ஆப்ஷன் டி தான் சரியானது. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி. அடுத்து பார்க்கலாம். தண்ணீர். இச்சொல்லை பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஏ, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியான விடை பார்த்துடலாமா? தன்மை கூட்டல் நீர். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியே கொஸ்டின் நம்பரை போட்டு டிக் போட்டுட்டே வாங்க. ஸோ அப்போ தான் கடைசியில் வந்து கவுண்ட் பண்ணி மார்க்ஸ் எவ்வளோ, அதாவது ஸ்கோர் எவ்வளோன்னு நீங்கள் சொல்ல முடியும். அடுத்து பார்க்கலாம். தேன் அருவி. இச்சொல்லை பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது என்ன? இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு, இதை நான் எழுதிடுறேன். இப்போ பாருங்க, ஏயா, பியா, சியா, டியா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? தேன் அருவி. தேன் கூட்டல் அருவி எங்க இருக்கு? மூணாவதா இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில், தேன் கூட்டல் அருவி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க அப்பதான் ஸ்கோரை வந்து கால்குலேட் பண்ண முடியும். தேர்வு இலவசமாக டெய்லி காலையிலும் மாலையிலும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து எஸ்ஜிடி மற்றும் பிடி காண்டி வைக்கிறோம். ஸோ டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் இருக்கும். 24 ஹவர்ஸும் ஃப்ரீ சர்வீஸ் ஆன எஜுகேஷனல் சர்வீஸ் தான் சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல். ஓகே, 18வது கேள்வி பாருங்க. வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. கரெக்டாக மெதுவாக பார்த்து நிதானமாக இது பண்ணுங்க.
ஏபிஎஸ் சிஆர்டின்னு அனுப்பிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? வகுப்பறையை எப்படி பிரிக்கணும்? வகுப்பு கூட்டல் அறை. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 19வது கேள்வி. பூலோகம் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஏயா பியா சியா டியான்னு அனுப்புங்க. இவ்வளவு எளிமையா இருக்கேன்னு நினைக்க வேணாம். முதல் தேர்வுனால எளிமையா கொடுத்துருக்கோம். இது மத்தியானமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க. மத்தியானம் ஆஃப்டர்நூன் கிடையாது, ஈவினிங் 5 o'clock நான் சொல்றேன். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி பூலோகம் கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. தேன் கூட்டல் இருக்கும், இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? தேன் கூட்டல் இருக்கும், இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஏபிஎஸ் சிஆர்டின்னு அனுப்பிட்டீங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். கடகடன் பார்த்துருவோம் சரியா, டைம் வேஸ்ட் பண்ணாம. தேன் கூட்டல் இருக்கும், தேன் இருக்கும் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட், இது ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட், மாநில அளவிலான இலவச தேர்வு. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எது? செல்வம், வீரம், தீமை, கல்வி. இந்த 4 இருக்கு. இதுல 4ல எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் அனுப்புங்க ஆன்சரை. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். கல்வி. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஏன்னா நம்ம வாழ்க்கையை எது நெறிப்படுத்தும்னா கல்வி தான் நெறிப்படுத்தும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க, அதாவது முன்னோர்கள். ஓகே, அடுத்து ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதான் முக்கியம். தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எது? கொஸ்டின் நல்லா ரீட் பண்றேன். பொருள் தராத சொல் ஏயா பியா சியா டியா? ஏபிஎஸ்சிடின்னு சொல்லிட்டீங்களா? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? பொருள் தராத சொல், அப்போ எழுதுதல். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் இது. ஆப்ஷன் டி எழுதுதல். அடுத்து பார்க்கலாம். மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஸ் கொள்ள வேண்டும். இதில் சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து அங்கே எழுதணும். ஏஆ பிஎஸ் சிஆர் டிஆ?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். கலந்து கொள்ள வேண்டும். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கலந்து கொள்ள வேண்டும். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாம். ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் என்ன? டெய்லி காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம் படித்தாலே போதும். நீங்கள் எல்ஜிடிக்கு அப்படிதான் நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது எல்ஜிடியாக இருந்தாலும் சரி, பிடியாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்றேன். படிச்சுட்டு இங்கே டெஸ்ட் எழுதுறீங்க, அவ்வளோதான். நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம். இப்படியே நம்ம படிச்சுட்டே போனோம்னா அவங்க சொல்கிறாங்க, நம்ம போட்ட அந்த 60 நாள் பிளானில் 500 பேர் எழுதுகிறோம். வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, ஆன்சர் ஏஆ பிஏ சிஏடின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? புகைப்பாறை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். புகைப்பாறை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஆன்சர் பார்க்கலாமா? 25வது கேள்வி. தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ரொம்ப ஈஸியானது இது. ஏஆ பிஏ சிஆ டிஆ? ஃபாஸ்டா அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மறைவு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். விதவிதமான என்ற சொல்லின் பொருள் எதுவாக அமைகிறது? வகை வகையான, வரிசை வரிசையாக, புதிது புதிதாக, புதுமை புதுமையாக. ஆன்சர் பார்க்கலாமா? வகை வகையான. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியே கொஸ்டின் நம்பர் போட்டு டிக்கும் போட்டுக்கோங்க சரியா இருந்தா. தவறா இருந்தா நீங்க ராங் போட்டுக்கோங்க. அப்புறம் கரெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்க மார்க்கை சொல்லுங்க. அப்பதான் அது இதை விட கஷ்டமா எடுக்கிறதுக்கும் அண்ட் பிளஸ் நீங்க ஃபுல் மார்க் எடுத்திருக்கீங்கிற சந்தோஷமும் எனக்கு கிடைக்கும். பிரமாதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்டா அனுப்புங்க.
சரியான பதில் ஆப்ஷன் டி பெருஞ்சிறப்பு. சரியான பதில் ஆப்ஷன் டி பெருஞ்சிறப்பு. பிரமாதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பெருஞ்சிறப்பு. அதுக்கடுத்து என்பு சொல்லக்கூடிய பொருத்தமான சொல் எது? ஏஆ பிஆ சிஆ டிஆர் மட்டும் அனுப்புங்க. சரியான பதில் எலும்பு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், எலும்பு. கரெக்டா? ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க, அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, தோசை இச்சொல்லில் ஒலிப்புடன் தொடர்பில்லாத சொல் எது? சரியான பதில் பார்க்கலாமா? இசை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில், இசை. ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டே வாங்க, ஓகேவா? தோசை சொல்லோட ஒலிப்புடன் தொடர்பில்லாத சொல்லுது இசை. அடுத்து, கீழ்காணும் சொற்களில் மாறுபட்ட பொருள் தருவது எது? ஏபிசிடி 4ல் எது சரியான பதில்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? தீமை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், தீமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் முதல் தேர்வில் உங்களோட டெஸ்ட் பண்ணுறக்காண்டி 30 கேள்விகள் நான் முதல் தேர்வில் கொடுத்துருக்கேன். இந்த 30 கேள்விகள் எவ்வளோ மதிப்பெண்கள் 30 கேள்விக்கு நீங்கள் எடுத்தீங்க? தினமும் 5 தேர்வுகள் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க.